Pasteur nous a montré sous différents points, dont le premier point est l'environnement de la maison. நிறைய பாயிண்ட்ஸ் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதில் முதலாவது உண்டு குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஏற்ற இறக்கம் வரும், எவ்வளவு கஷ்டம் வரும், சில வேளை சந்தோஷம் வரும். Pour devenir un grand homme, il va commencer dans sa maison à apprécier les choses de la maison. முதலாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக, பெரிய மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட நாங்கள் அப்ரிசியேட் பண்ணுறவங்களா இருக்கணும். Être discipliné. டிசிப்ளின் இருக்கணும் லைஃப்பில். Et parler positivement. நல்ல விஷயங்களை பேசணும் முதலாவது. Comme il a dit dans Apocalypse chapitre 2 verset 2, Dieu apprécie ces 7 églises même si il y avait des défauts dans ces églises-là. நாங்கள் பார்த்தோம் வெளிப்படுத்த புத்தகத்தில் 7 சபைகளை குறித்து என்னதான் குறை இருந்தாலும் கர்த்தர் அவங்கள அப்ரிசியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறார். Le deuxième point met en avant la foi et la confiance. அடுத்த ரெண்டாவது நாங்கள் பார்த்த நாங்கள் விசுவாசத்தை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும். La confiance en Dieu à travers 1 Samuel chapitre 17-50. அதாவது ஊழியக்காரர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் குறித்து நாங்கள் பார்த்த நாங்கள் ஏன் வைத்திருக்கணும். Que la puissance humaine est limitée, mais que celle de Dieu à travers ceux qui lui font confiance est illimitée. Comme David qui tue Goliath sans avoir son épée. நாங்கள் பார்க்குறோம் சாமுவேல் புத்தகத்தில் தாவீது ஆயுதம் இல்லாமல் மேற்கொண்டார் கோலியாத்தை. Et on va voir le troisième point, c'est dans 2 Chroniques chapitre 20 verset 20. Ce verset montre même en face des défis insurmontables, la foi en Dieu permet de surmonter toutes les difficultés. நான் பார்த்தோம் விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். Donc il faut se fortifier, avoir confiance en notre Père spirituel. அதாவது நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த கான்ஃபியன்ஸ் தான் எங்களை ஒரு சக்ஸஸான பர்சனாக மாற்றுது எங்களை. Oui, pour réussir. Et le dernier point qu'on a vu, c'est qu'est-ce qu'il ne faut pas faire. அடுத்த கடைசியாக நாங்கள் பார்த்து நாங்கள் இன்னும் நாங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது சக்ஸஸான பர்சனாக வர்றதுக்கு. On a vu dans Lévitique chapitre 10 verset 8 à 10. லேவிய காமர புஸ்தகம் 10 verset 8 à 10. 10ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 10 வரட்டும். Même si on a des tentations, il ne faut pas tenter à des boissons alcoolisées pour que notre génération soit bénie. அதாவது போத பொருள்கள் ஆல்கோலில் நாங்கள் விழுந்துடக்கூடாது. ஏனெண்டா நாங்கள் அதில் விழுந்தோம்டா எங்களுடைய ஜெனரேஷனையே எங்களோட ஆத்மாவே அதை அழிச்சு போட்டுருமெண்டு பார்த்தோம் நாங்கள். Je remercie Dieu d'avoir parlé avec nous hier au Bible Study. Merci. பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று நாங்கள் பைபிள் ஸ்டடியில் பார்த்தனாங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சுத்தம் இல்லாமல் எப்படி நாங்கள் வெற்றியை காண்கிறதுன்னு நாங்கள் பார்த்தினாங்க. பாஸ்டர் பாலையா படிப்பிச்சவர் முதலாவது எங்களோட வீட்டு சூழ்நிலையை உதாரணமாக எடுத்து காட்டினார். இப்போ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், இப்போ ஃபுட்பால் பிளேயரு எலான் மஸ்கோ எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தால் உங்களோட வீட்டு சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சின்ன நேரம் தான் இருந்தது. அவருக்கு பெருசாக வீடு இல்லை, பசியில் இருந்தாங்க. ஆனால் அப்படியான ஆட்களெல்லாம் இப்போ உலகத்தில் உயர்ந்த இடங்களில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு சூழ்நிலையை பற்றி கவலைப்படையலை. அதே மாதிரி நாங்களும் வீட்டு சூழ்நிலையை குறை சொல்லாமல் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கணும். ஒரு வெற்றிக்கு நாங்கள் முதல்ல வீட்டில் என்ன நடந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணத்தக்கதாய், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நாங்கள் வாழ்த்தத்தக்கதான ஒரு ஆட்களாக இருக்கணும்னு நாங்கள் பார்த்துனாங்க. நாங்கள் ஒரு அப்ரிஷியேட் பண்ண வெளிக்கணும்னு நாங்கள் பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் சொன்னார் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வரைக்கும் சொன்னவர் அந்த 7 சபைகளை குறித்து என்னென்ன அந்த 7 சபையில் குறைகள் இருந்தாலும் கர்த்தர் வாழ்த்தினர்னு பார்த்தினாங்க. அவர் வாழ்த்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டியிருக்கார், அவர் வாழ்த்தி இருக்கிறார். நாங்கள் அவரை மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஆட்களாக நாங்கள் இருக்கணும்னு பார்த்தினாங்க. அதுக்கப்புறம் 2 நாளாகமம் 20:20 படி நாங்கள் பார்த்தினாங்க. தேவனை நம்பணும், அவருடைய ஊழியக்காரரை நாங்கள் நம்பணும், பாஸ்டரை நம்பணும்னு பார்த்தினாங்க. ஊழியக்காரரை தகப்பனை நம்பணும்னு அவருடைய தகப்பனில் நம்பினா, தேவனில் நம்பினா, அவருடைய வார்த்தையில் நம்பினா எங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும்னு பார்த்தினாங்க. எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் வெற்றிக்குள்ளாக கடந்து செல்லலாம்னு பார்த்தினாங்க. ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் கணம்பணும்னு பார்த்தினாங்க. வாழ்க்கையை நிலைப்பட சித்தி பெற வேண்டுமென்றா ஊழியக்காரரை நாங்கள் முக்கியமாக நம்பணும். அதுதான் நேற்று முக்கியமாக சொன்னார். அதுக்கு பிறகு சொன்னார் என்னென்ன நாங்கள் செய்யக்கூடாது.
ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் மறு இருந்தக்கூடாது, எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்துனாங்க. அப்படி செஞ்சுருந்தோம்டா அது எங்களோட சந்ததி ஃபுல்லாக அதை அடித்து போடணும்னு பார்த்துனாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவனில் இருக்கிற சாயலை நாங்கள் இழந்துருவோம்னு பார்த்துனாங்க. இந்த வச்சையும் நேற்று பாஸ்டர் எங்களை குறித்து படிப்பிச்சவர். நன்றி. ஆமேன். அதில் அந்த ஒரு வசனம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுது, கொஞ்சம் கவனிக்கணும். ஆசரிப்பு கூடாது மாத்திரமில்லை, நாங்கள் எந்த நேரம் அந்த லேவியருடைய புஸ்தகத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் எந்த நேரமும் நாங்கள் தீய பழக்க வழக்கங்க தீய காரியங்களுக்குள்ள எங்களை உள்ளே கொண்டு போயிடக்கூடாது. உள்ளே கொண்டு போனால் அதிலிருந்து வெளியால் வர்றது ரொம்ப கஷ்டம் பாலிய பிள்ளைங்களுக்கு. ஆமேன். கர்த்தர் நல்ல பேர். அனுபவர்கள் அந்த லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது 10ஆம் அதிகாரத்தில். சரி, இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள கர்த்தர் எங்கள் எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போனார். ஆமேன். மென்மேலும் காரியங்களை செய்வார். இந்த நாளில் நாங்கள் பார்க்குறோம் எப்படி இந்த நாளிலும், அதாவது ஒரு நல்ல தலைவர்களாக கர்த்தர் எங்களை விரும்புகிறது, நல்ல ஒரு ஃபேமிலியாக. ஆமேன். நல்ல தமிழரசன் நேற்று கேட்டீங்களா பைபிள் ஸ்டடியில்? உங்களுக்கு வாங்க, அவர்கிட்ட ஒரு மைக் கொண்டு கொடுங்க, அவர் சொல்லட்டு ஒரு 10 நிமிஷம். ஆமேன். என்ற வாலிப பிள்ளைகளை சின்ன பிள்ளைங்களை கட்டுறதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நேற்று 20 பேருக்கு மேலே ஆமேன் வந்தது. நேற்று 22 பேருக்கு மேலே வந்து எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்பா, சீக்கிரம் மேலே இருங்க. பிரைஸ்லோடு எல்லாருக்கும். நேற்று நாங்கள் பார்த்தனாங்க பைபிள் ஸ்டடியில் எப்படி ஒரு சக்ஸஸான வாழ்க்கை வாழ்றது, யுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு சக்ஸஸான வாழ்க்கை, யுத்தம் இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. முதலாவது ஃபேமிலி சூழ்நிலைகளை குற்றம் சாட்டக்கூடாதுன்னு பார்த்தனாங்க. ஃபேமிலி சூழ்நிலைகள், ஏற்றத்தாழ்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதை எந்த ஒரு பிள்ளையும் என்ன செய்யக்கூடாது, அதை குற்றப்படுத்தக்கூடாது. அப்பா சரியில்லையோ, அம்மா சரியில்லையோ, அக்கா சரியில்லையோ, அண்ணா சரியில்லையோ, அதை சொல்ல முடியாது, சுட்டி காட்டக்கூடாது. அது ஆதாமுடைய பழக்கம். ஆமேன். அந்த கலாச்சாரத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. ஆமேன். ஆமேன். டைமண்ட் நாங்கள் தேடினால் அது எங்கே இருக்கும்? குப்பைக்குள்ள கிடக்கும், சேத்துக்குள்ள கிடக்கும், முத்து சேத்துக்குள்ள கிடக்கும். ஆமீன். அது மாதிரி எந்த வாலிப பிள்ளைங்களையும் ஃபேமிலியை குற்றம் சாட்டி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது. அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ண பழகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றி சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணப்படும். அப்ரிஷியேட் பண்ணப்படும் ஆண்டவர். அதுக்கு உதாரணமாக என்ன சொன்னாங்க? வெளிப்படுத்தல பார்த்தனாங்க, கர்த்தர் அந்த சபைகளில் குற்றம் குறை இருந்தும் அவர்களை அப்ரிஷியேட் பண்ணினார், அவர்களை வாழ்த்தினார் என்று பார்த்தனாங்க. வெளிப்படுத்தல சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, அதாவது எல்லா சபையையும் அங்கே பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியால் சொல்ல முடியாத பாவங்கள் இருந்தது. ஆனால் நான் முதல் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை என்கரேஜ் பண்ணுறார், டைம் கொடுக்குறார், தவணை கொடுக்குறார், மனம் திரும்ப என்று சொல்கிறார். அதுக்கு பிறகுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரார். ஆமாம், புரிஞ்சுதானே உங்களுக்கு? எடுத்த உடனே அவர் என்ன செய்யலை, நியாயம் செய்யலை, டைம் கொடுக்குறார், போதிய அளவு டைம் கொடுக்குறார். நான் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்கிறார், தேங்க்யூ சொல்கிறார். அதுக்கு பிறகு அட்வைஸ் கொடுக்குறார், அதுக்கு பிறகு சான்ஸ் கொடுக்குறார், டைம் கொடுக்குறார், அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு. அதுக்கு எல்லாம் அத்தனை கட்டங்களும் தாண்டினதுக்கு பிறகுதான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படியாத்தான் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். 1 சாமுவேல் 17:50 பார்த்தனாங்க, தாவீது எந்த ஒரு பட்டயம் ஆயுதமும் இல்லாம. 1 சாமுவேல் 17:50 பார்த்தனாங்க, தாவீது எந்த ஒரு பட்டயமும் இல்லாம, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம. நாம் வசனம் இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலாவது ஒரு கல்லினாவது பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அதே போல தாவீதை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண இல்லாது. அவன் கையில் என்ன இல்லை, பட்டயம் இல்லை, அரசு பண்ணவே முடியாது, குற்றம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை சாதித்தார் கர்த்தர். அதே மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கும் எனக்கு அது இல்லை இது இல்லை
அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி யாருமே என்ன செய்ய முடியாது, தங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, தாழ்வு மனப்பாறைக்குள்ளே போகக்கூடாது. கர்த்தருடைய நாமம் பெரிய கோலியாத்தில் 1000 கோலியாத்தையும் விழுத்தும். ஆமேன். அடுத்தது பார்த்தனாங்க 2 நாளாகமம் 20:20 பார்த்தனாங்க. 2 நாளாகமம் 20 யோசுவாவுக்கு அடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தரை நம்பினா கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்வாராம்? நிலைப்படுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அடுத்தது, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். கர்த்தரை நம்புவோம், ஆனால் பாஸ்டருடைய சொல்ல நாம் கேட்கலையோ நம்முடைய இஷ்டப்படி போயிடுவோம், இஷ்டப்படி நடப்போம். அப்போ பாஸ்டரை நாங்கள் நம்ப இல்லையேண்டா எங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்காது. வார்த்தை தான் சொல்லி திருப்பியும் இருக்க வாசிங்க 2வது பாடிய உங்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அதாவது இங்கிலீஷ் பைபிளில் என்ன நல்லா இருக்குது, பாஸ்டர் தான் உங்களை திருத்துறது. உங்களை கர்த்தரில் நாம் ஜெபிக்கிறோம், நாம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு சொல்லுவீங்க, அதுக்கு சாட்சி இல்லை. அதுக்கு சாட்சி உங்களுடைய வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால் அது யாருமே செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் பார்க்குறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் பவுல் அவரை போய் தமஸ்குக்கு போகிற வழியில் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் விழுந்துட்டார். உடனே சொன்னது என்ன சொன்னார்? எழும்பி போய் பிரசங்கி என்று சொன்னாரா? இல்லை, நீ போய், அதாவது அனனியாவிட்ட போய் அங்கே போயிட்டு அங்கே போய் என்ன செய்? கற்றுக்கொள். இது அங்கே நீ அமர்ந்திருந்து காரியங்களை கண்டு. உலகத்திலேயே அனனியாவுடைய வீடு தான் இனியிலேன்னு பெரிய மசூதி சீரியாவில் இருக்குது, பெரிய மசூதி. அது ஒரு காலம் அது கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தது. முஸ்லீம் அவர்கள் அதை கைப்பற்றி அதை மசூதியாக்கி வச்சுக்கிறார்கள். அனானியா எத்தனையோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்த, கண்ணால் பார்த்தா அழுக தான் வரும். அவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட 2000 வருஷம் அந்த டைமில் கட்டப்பட்ட ஆலயம். அது பெரிய ஸ்கூல். பயங்கரமான பெரிய யூனிவர்சிட்டி. இன்றைக்கும் அதை அழியல் அப்படியே இருக்குது. ஆனால் முஸ்லீம்களுடைய கையில் மாட்டுப்பட்டு போயிருக்கு. அல்லேலூயா. சரி, ஆனபடியால் அவர் கர்த்தர் என்ன செய்வார்? எப்பயுமே அவர் எங்களை கற்றுக்கொள்ள, நாங்கள் தேற, நாங்கள் மேலும் மேலும் வளர ஒரு மனுஷனுட்டு தான் அவர் விடுவாருங்கள். எப்பயுமே மனுஷனுக்கு தான் விடுவார். ஆனபடியால் கர்த்தர் என்னோட பேசுகிறார், கர்த்தனோட செய்கிறாருன்னு சொன்னால் அது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். அப்படி சொல்லிக்கல. வாசிங்க. என்ன வசனம் அதுக்கு எதிராக சொல்லுது? பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை இல்லை போதும். பிறகு பார்த்தனாங்க, இதே போல ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் நம்பணும்னு பார்த்தனாங்க. ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு அவரை முற்றுமுழுதாக நம்பணும். ஆமென். சரி, நம்பினா உங்களுக்கு தான் நல்லது. வாசிங்க. அடுத்தது பார்த்தனாங்க லேவியராகமம் 10:8 லேவியராகமம் 10:8. அது நல்ல ஒரு வார்த்தை. எடுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சிகரெட் ப்ரோபோஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் என்ன ப்ரோபோஸ் பண்ணுறாங்க? ஆமாம், நாங்கள் நினைக்கிறோம் 12 வயசு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, அது நல்லா போயிட்டு வருதுன்னு சொல்லி என்ன செய்துறாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த புள்ள ஸ்கூலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்? சிகரெட்டை வாயால் இழுத்து மூக்கால் ஊதுறதுக்கு தெரியுதில்லை. அதுக்கு 5-6 பேர் நின்று ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அன்றாடம் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு நடக்குது. சர்வசாதாரணமாக ஸ்கூலில் இது சிம்பிளாக நடக்குது. நீங்கள் இதுகளுக்குள்ள போய் நீங்கள் அலசி ஆராயிறீங்கள. ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, அது நாங்கள் கேள்விப்படையில இல்லை. ஆனால் வேறு ஆட்களில் நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன வாலிப பிள்ளைகள் உங்களோட எல்லாத்தையும் பகிர மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் வழியே நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை வரையில் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனால்
ட்ரக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் என்ன, அதான் ஆண்டவர் சொன்னவர், நீ என்ன செய், நீங்கள் எனக்காக அளவனாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும். ஆனபடியாத்தான் இப்பயே நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சது காரணம் என்ன? அவன் தனக்கும் தன் பின்வரும் சந்ததியாருக்கும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வானாம்? சொல்லிக் கொடுப்பான். அப்போ சொல்லிக் கொடுக்க வேணும். ஆமென். வாசிங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ லேவியராகமம் 10:8-10 பார்த்தனாங்க, நாங்கள் எந்த ஒரு போதைப் பொருளுக்கும், எந்த ஒரு ஆல்கஹால், சிகரெட், இப்படி எந்த ஒரு பொருளுக்கும் நாங்கள் அடிமையாகக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாதுன்னு பார்த்தினாங்க. நான் வாசிக்கிறேன் வசனத்தை. நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமென்றால், சாகாதிருக்க வேண்டுமானால் செத்து போயிருவீங்க. சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, ஆசாரியன் எப்பயும் ஆசாரிய கூடாரத்துக்குள்ள போக்குவரத்துமா தான் இருக்கிறோம். எப்பயும் நாம ஜெபிக்கிறோம். எப்பயுமே ஆசாரியர் தான். உடுப்பு கலட்டின உடனே நாங்கள் வீட்டை போன உடனே வேறு ஆக்களை மாறுற இல்லை. எப்பயுமே ஒரு ஆசாரியர் கூட்டம். ஆனால் ஒவ்வொரு வாலிய பிள்ளைங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். ஸ்கூலுக்கு போகிற வாலிய பிள்ளைங்க இப்போ ஜமே இப்போ அது quelquefois figlio garçon யாரோ très attention. சாகாதிருக்க வேண்டுமானால் போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். ஆனபடியால இது ஒரு இதில் எங்கே இருக்குது? இது பரிசுத்தம், இதில் போட இல்லையா? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும். இது ஒரு தமிழில் இப்படி போட இல்லை, பரவாயில்ல. சரி. ஆனால் இது ஒரு நித்திய கட்டளை. நாங்கள் ஃப்ரெஞ்சு மற்ற மொழிகளில் போட்டிருக்குது. இது ஒரு என்ன கட்டளையா? நித்திய கட்டளை. ஆனபடினால நமக்கு பாலிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இப்போ ஜமே என்ன செய்யக்கூடாது? சின்ன சின்ன காரியங்கள் நாம் இறங்கினோம்னு சொன்னால், ஒரு சாயங்காலம் 30-40 வயசு வரைக்குள்ள எங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிடும். பெற்றோர் பிள்ளைங்களுக்கு சின்ன அறிக்கைகளை சொல்லிக் கொடுக்கப்படும். சின்ன பாலிய பிள்ளைங்களை நாங்கள் கண்ணுக்குள்ள வச்சு அவர்களை என்ன செய்யணும்? நடத்த வேணும். பலவீனம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி செய்யும்னு சொன்னால் அவர் யாரையுமே தள்ள மாட்டார். ஒரு நாளும் தள்ள மாட்டார். ஆண்டவர் யாரையுமே என்ன செய்யற? கழுத்து வெட்டுற இல்லை. அவர் அன்பு செய்து நேசித்து என்ன செய்வார்? எங்களை தூக்கி விடுவார். அவர் ஒரு பரம வைத்தியர். அது ஒரு வியாதியாக இருந்தா, ஒரு பலவீனமாக இருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் தருவார். ஆமென். அது ஆனபடினால இது ஒரு பெரிய ஒரு பாவம் அதுதான் சொல்லி நாம் அப்படி அந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என்னை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆனபடி அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே நாங்கள் வைக்க வேணும், ஆண்டோடைய வார்த்தை மேலே வைக்க வேணும். அதை பெரிய கொண்டமே பண்ணக்கூடாது. வாலிய பிள்ளைங்க, வளர்ந்து வர பிள்ளைங்க, இந்த காரியங்களில் ஈடுபடாத பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேணும். அதான் சொன்னதை வேலுக்கு வாசிங்க. அப்படி பார்த்தனாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தனாங்க, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி ஆக்கள் யாரும் இப்படி போதைப் பொருள் ஏதாவது தந்தால் அது நாங்கள் வேண்டக்கூடாது, தொடக்கூடாது பார்த்தனாங்க. கடைசியாக பார்த்தனாங்க பெர்ஃபெக்டாக ஒழுங்காக இருக்கணும்னு பார்த்தனாங்க, ஒழுக்கத்தோடு. தேங்க்யூ. ஆமென். கடைசியாக பார்த்தனாங்க பெர்ஃபெக்டாக. தேங்க்யூ. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இரண்டாம் வாலிய பிள்ளைகள் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 4 பைபிள் ஸ்டடி இருந்து 4 பைபிள் ஸ்டடியிலே நிறைய பிள்ளைங்க வந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், பெற்றோருக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். என்ன அது பிள்ளைங்களுக்கு நாம் டீச் பண்ண வேணும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்றுக்கொடு கற்றுக்கொடு கற்றுக்கொடு, வேதத்தை கீழாதபடி. ஆமென். தங்களுடைய செவிகளை சாய்க்காதபடியால் தான் எங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப போராட்டங்கள், பிரச்சனையாக இருக்குது. சரி. ஆனபடியால் இந்த நாளில் நாங்கள் உண்மையுள்ள நாங்கள் ஊழியங்களை நாங்கள் செய்ய வேணும்.
இன்றைக்கு காலையில் பாருங்கள், இன்றைக்கு இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த சபையில் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொண்டு வரார். காலையில் நல்ல அருமையான ஒரு ஆராதனை, நிறைய ஆத்துமாக்கள், பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்தது. அதே மாதிரி பின்னேரத்தில் நல்ல ஒரு ஆராதனை. அதே தேவன் காலையிலும் மாலையிலும் எங்களை நடத்துகிறார், மற்ற கிளச்சபைகளையும் நடத்துகிறார். ஒரு அம்மா வந்து போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் அந்த கண்ணீரோட ரொம்ப நேரம் அழுதாங்க. அழக்கூடிய வயசில் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏதோ இந்த காரியத்தை சொல்லி நாங்கள் யோசிக்கிறது இல்லை, நாங்கள் எப்படியாப்பட்ட ஆத்துமாக்கள் சபைக்கு வர்றாங்கன்னு பாருங்கள். 22 வயசு வாலிப பிள்ளை ஸ்கூலுக்கு போய் நல்ல சந்தோஷமாக இல்லாமல் உழைச்சி நல்ல காரியங்களை செய்துட்டு இருந்த பையன். 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நல்ல நல்ல பையன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. திடீரென்று சொல்லி அவன் உடுப்பையும் மாற்றி லிப்ஸ்டிக்கும் அடிச்சுக்கண்டு அந்த ஆளே மாறிட்டான். யோசிச்சு பாருங்க, 22 வயசு வரையும் அந்த புள்ளைய வளர்த்து 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 ஒரு நம்பிக்கைக்குள்ளே புள்ள போய் உழைக்க போகுது, புள்ள போய் காரியங்கள். இது இங்கே நடந்த பிரச்சனை. ஆப்பிரிக்கா இந்தோனேசியாவில் இல்லை, இங்கே நம்மட ஜனங்களுக்கு நடக்கிற பிரச்சனை. பையன் சபைக்கு வர இல்லை, ஆனால் அவங்க சபைக்கு தொடர்ந்து வந்துன்னு இருக்கிறாங்க. அவங்கள பெரிய ஒரு அற்புதத்தை இந்த சபையில் கண்டுட்டாங்க, பெரிய விடுதலையை கண்டுட்டாங்க, பெரிய பயங்கரமான ஒரு அற்புதத்தை இந்த மாதம் கர்த்தர் அவங்கள செய்தார். அதில் இருந்து அவங்க ஆண்டரை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய காரியம், அவங்க இன்றைக்கு மைண்டே மாறிட்டு, அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிட்டுது, அது எல்லாமே நடந்து. இப்போ ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனபடியாக தான் நாங்கள் இந்த ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும், பாட்டு குரூப்பாக இருந்தாலும் சரி, மியூசிக் வாசிக்கிற பிள்ளை இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்கள் ஒரு நடுக்கத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேணும். இன்னும் ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வீடு 20 வருஷமாக வாழ்ந்த வீடு, இன்றைக்கு அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாத சிச்சுவேஷன் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆத்துமாக்கள் சபைக்கு வரும்போது பயங்கரமான நெருக்கத்தோட எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கொண்டு இருக்க மாட்டாங்க. 4-5 பிள்ளைங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க, ஆனால் அடுத்த கட்டம் தெரியாத எங்கள் வீடு போடுறோன்னு சொல்லி மேரி கூப்பிட்டு எல்லாருக்கும் வீடு லைனில் கூப்பிட்டு மேரி வீடு கொடுக்க போகிறது கிடையாது. சில பேருக்கு வெளியால் சொல்ல முடியாத வியாதியில் வர்றாங்க. எத்தனையோ போராட்டங்களோட கர்த்தர் ஆத்துமாக்களை அழைச்சி கொண்டு வர்றார். என்னத்துக்கு? அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதற்கு. ஏன்னா சூம்பின கையோடு இருந்த ஆபிரகாமுடைய குமாரத்திக்கு கர்த்தர் சபையில் விடுதலையை கொடுத்தார். இவளும் ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொன்னார். ஆனால் கர்த்தரை அறிஞ்ச ஜனங்கள், கர்த்தரை அறிஞ்ச ஆசாரியர்கள், லேவியர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த காரியத்தில் நாங்கள் நடுக்கத்தோடு நாங்கள் ஆண்டவரை நாம் சேவிக்க இல்லையோ. கேயாசிக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், எலிசா கேட்கிறார் கேயாசியை பார்த்து. நாமான் பயங்கரமான ஒரு குஷ்டரோகத்தோட வாரார், தனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று வாரார், ஏக்கத்தோட வாரார். எல்லாமே சொத்து பத்து எல்லாம் இருந்தது, ஆனால் சரீரம் நிறைய குஷ்டரோகம். குஷ்டரோகத்துக்கு எலிசா சுகத்தை கொடுக்கிறார், சுகம் பெற்றுக்கொண்டார். ஆனால் அங்கே ஊழியத்தில் இருந்தவர்கள் என்ன செய்யல, அந்த எஜமானுடைய இருதயத்துக்கு அவர்களுக்கும் ஒத்து போகலை. அதனுடைய விளைவு அந்த குஷ்டரோகத்தை அவர் தங்களுடைய ஃபேமிலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதைத்தான் நாங்கள் எண்ணாகமத்தில் பார்க்குறோம். வாசிங்க, எண்ணாகமம் 18:1 வாசிப்போம். அடுத்து வாசிங்க, இருக்கா தெரிஞ்ச வசனம் தான் வாசிங்க.
என்னாகமம் 18:1. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பனும் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்தை குறிச்சதான அக்கிரமம். நாங்க ஆசீர்வாதத்துக்கு ஓடி வாரம், அபிஷேகத்துக்கு ஓடி வாரம். ஆனால் எங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு, ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை என்று சொன்னா அந்த ஆசீர்வாதம் சாபமா மாறிடும். ஆனபடியால் தான் முதலாவது இந்த ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தில் முன்னணியில் நின்று ஊழியம் செய்கிறவர்கள், பாஸ்டர்ஸ் மாதிரி நாங்கள், தலைமை போதவர் சரி, உடன் போதவர்கள் மாதிரி சரி, அதுக்கு அடுத்தது வெர்ஷிப் லீட் பண்றவர்கள், நீங்கள் எல்லாம் ஒரு பரிசுத்தமான ஒரு முதலாவது உங்களுடைய பேச்சில் நீங்க சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேச்சு, ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள வாய்க்குள்ள உள்ள போறது அவனை தீட்டுப்படுத்துறது 2ஆம் காரியம். அதை இருக்கட்டு, உண்மைதான். உள்ள போறது ஆசன வெளியால போயிடும். ஆனா இருதயத்துக்குள்ள இருந்து வெளியால வருது அந்த வார்த்தை, அது ஒரு நாளும் அதுக்கு ஒரு பலன் இல்லாம சும்மா போகாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க இந்த 6 நாளும் வீட்டில் சரி எங்கே சரி என்ன வார்த்தை நீங்க பேசுறது. ஏனென்றா தேவன் இறங்கி ஒரு கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறார். ஒரு அற்புதம் செய்ய முடியாம, இறங்க முடியாம இருக்கிறார். எவ்வளவோ இந்த பிள்ளைகள் வெர்ஷிப் பண்ற பிள்ளைங்கள், மியூசிக் பண்ற பிள்ளை நேற்றுலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் நின்று அதை செய்து இதை செய்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சபையில். ரொம்ப நாங்கள் ஆத்துமாக்களுக்கு இடரலற்றவர்களான இருக்க கட்ட வேணும், கட்டுற வேலை. ஆமேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு அமைதியாக விட்டு போயிடுவோம். இடரலற்றவர்களாக இருக்க வேணும். லீடர்ஸ் முதலாவது லீடர்ஸ் ஊழியக்காரங்க. விசுவாசிகள் எங்கேயுமே ஆத்மாக்களுக்கு உடைக்கிறதும் இல்லை, கெடுக்கிறதும் இல்லை. ஆனபடியால இது தலையில எண்ணில இருந்து தான் தொடங்குறது. இதுல நாங்க ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஆமேன். ஆனபடியா கர்த்தர் ஆசாரியராக நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து துணிஞ்சு அதை தூக்கி, ஆமேன், அதை பிட்டு கொடுக்கிறோம், அப்பத்தை பிட்டு கொடுக்கிறோம். அப்ப நமக்குள்ள ஒரு ஏக சிந்த, ஒரு மனம். பலவீனங்களை கர்த்தர், நான் மறுபடியும் சொல்றேன், பலவீனங்களை கர்த்தர் தாங்குவார், நடத்துவார். ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பெலன் இருக்கு, நான் அந்த கௌரவம் இருக்குது, அதுக்கு 3 ஆணியில 6 ஆணி வச்சு அடிச்சா தான் அது போகும். அந்த நான் அது மாத்திரம் ஆண்டவருக்கு ஒரு நாளும் பிடிக்காது. அது எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் இருக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். ஆனபடியால நாங்கள் அது எங்களுடைய பரிசுத்தமோ நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் பெரிய பரிசுத்தமான. எந்த நிமிஷத்தில் பரிசுத்தமானு சொன்னோ அடுத்த செகண்ட் உடனே விழுவர், உடனே கண்ணை முடிக்கண்டு கேட்கல. எங்களுடைய பலவீனத்தில் தான் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். ஆமேன். நாங்கள் ஆயத்தப்படுத்த வேணும், ரெடி பண்ண வேணும், தயார்படுத்த வேணும். ஆனால் எங்களுக்குள்ள பலவீனம் இருக்குன்னு சொல்லி அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருக்க வேணும். என்னால் எல்லாம் செய்திருவோம், நாங்கள் எல்லாம் சாதிச்சிருவோம், நாங்கள் எல்லாம் அப்படி செய்வோம், இப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன். எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத என்ற கட்டத்துக்கு நாங்கள் போகும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? எங்களை பிடிச்சுக்கொண்டே இருப்பார். யோபு சொன்னார், யோபு அந்த வார்த்தையை சொல்லும் வரைக்கும் என்ன செய்யல, கர்த்தர் என்ன செய்யல, அவரை விட இல்லை. கீழே போய் சொல்லும் வரைக்கும் கர்த்தர் விட இல்லை. ஆனபடியால் தான் நாம் இந்த வார்த்தைகளை நாங்கள் வசனத்துக்களை வாசிப்போம். இருக்கா 2 கொரிந்தியர் 8:21 இருக்கா? வாசிங்க இருக்கா?
சீக்கிரமா போங்க இருக்கா. மேலும் அநேக காரியங்களில் யாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக யாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபையுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்று அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஸ்தாந்தப்படுத்துங்கள். ஆமென். அதாவது என்ன சொல்றாருங்க பவுல், அதாவது நாங்கள் சபைக்குள்ள சாட்சியுடர்களாக இருக்கும்படியாக கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் நாங்கள் நிருபங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அங்கே இங்கே பார்த்து அந்த வசனத்தை கேட்காம இருந்துடாதீங்க. ஆனால் வார்த்தையை கவனமாக கேட்டுக்கலங்க. ஒவ்வொருத்தரும் எழுதப்பட்ட நிருபங்கள். ரோமர் 8:19 இருக்கா, வாசிங்க இருக்கா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 நினைக்கிறேன், 19 12 தெரியாது, வாசிங்க இருக்கா. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. என்னவாம் இந்த வசனம்? என்னவாம் சொல்லுங்க. தேவனுடைய புத்திரர் என்ன செய்யறதற்கு? வெளிப்படுவதற்கு என்ன செய்தாம்? சிருஷ்டி மரம். நான் போன முறையும் சொன்னேன், நான் உங்களுடைய சாட்சிகளை, நம்முடைய சாட்சிகளை இந்த மரங்கள் கூடி பார்த்து கொண்டு இருக்குதாம். பச்சை மரங்கள் என்ன செய்தாம்? பார்த்து கொண்டு இருக்குது. நாம் நினைக்கிற மரத்துக்குள்ள போய் தேவையெல்லாம் காரியமெல்லாம் செய்யலாமன்று, பேசலாம், கதைக்கலாம், போகலாம், இங்கே வாங்க நல்லுக்குள்ளே பேசுவோம்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறது மாத்திரமல்ல, சிருஷ்டிகளும் பார்த்து கொண்டிருக்குதுலாம். ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் பண்ண மாதிரி மாறாது. செக்கி போய் வாங்க டிரான்ஸ்லேஷன் வாங்க, ஒரு ஆள் வாங்க வித் போல் ட்ரிப் எல்போ ஆள் இல்லப்பா. அப்ப என்னன்னு சொன்னார்? அப்ப சிருஷ்டிகளும் எங்களை என்ன செய்தாம்? கூர்ந்து கவனிச்சு கொண்டிருக்குதுகள். சிருஷ்டி சில கிரியாசியம். La création fait attention à nous. இன்னும் சோவை பண்ணுதுகள். Il nous sauve. சோவை பண்ணு. ஏனென்றா Pourquoi? எங்களுக்கு இல்லை, அதாவது தேவனுடைய புத்திரர் என்ற அந்த தேவ புத்திரரா நாங்கள் வெளிப்பட வேணும். Nous devons nous montrer comme des créations de Dieu. அதாவது தேவன் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். Dieu nous a donné un appel. அது எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், c'est quoi comme appel? தேவ பிள்ளைகளாக, புத்திரராக நாங்கள் மாற வேண்டும். Nous devons nous transformer comme des enfants de Dieu. நாங்கள் ஒரு காலத்தில் பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். Un jour nous étions dans les ténèbres. இப்ப ஒரு ஆச்சரியமான கிறிஸ்து விடத்துக்குள்ள நாங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Maintenant nous sommes parmi Christ, parmi Dieu. இப்ப பிள்ளைகளாக நாங்க மாறப்பட்டிருக்கிறோம். Nous sommes transformés en tant qu'enfants de Dieu. இதுக்கு தான் நம்ம வசனம் சொல்லுது, நீங்க உலகத்து முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருங்க. C'est pour ça Dieu dit que toute la vie nous sommes à lui. அப்ப நீங்க சாட்சிகளா இருங்கன்றா என்ன? பிள்ளைகளா இருங்க. Nous devons être témoins de Dieu, enfants de Dieu. முடிவு பரியந்தம் சாட்சி என்று சொன்னா அந்த அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளைகளா இருங்க, பிள்ளைகளா இருங்க. Il faut être des enfants de Dieu. அப்ப பிள்ளைகள்னா என்ன? தேவ புத்திரர்கள். C'est quoi des enfants de Dieu? C'est la création de Dieu. அப்ப ஆண்டவர் சொன்னா நீங்க ஜனங்களுக்கு உப்பாக, வெளிச்சமாக, சாட்சியாக இருங்கள்னு சொன்னார். Nous devons être témoins pour les autres. ஆனா அது மாத்திரம் இல்லாம, ce n'est pas que cela. எங்களுடைய சாட்சியை, notre témoin, எங்களுடைய வாழ்க்கையை, notre vie, இந்த இயற்கை
பார்த்து கொண்டிருக்கிறான். La nature le regarde. யோசிச்சு பாருங்க, Réfléchissez. இவ்வளவு ஒரு வெயிட்டான வார்த்தை. C'est des paroles lourdes. வெயிட். எங்களுடைய சாட்சியர் வலு கவனமாக இருக்க வேணும். மரங்களுக்கு கீழே போய்க்கல. Nous devons être très attention. Nous devons faire attention quand nous partons sous les arbres. ரோட்டால நடக்கல. Quand nous marchons dans la rue. இதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், C'est pour cela Dieu a dit, நீ போகும் போதும் கர்த்தரை பேசிக்கொண்டு போ, வரும்போதும் கர்த்தரை பேசிக்கொண்டு போ. lorsque nous partons et nous venons, nous devons parler avec நீ Dieu. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், Quand nous partons, nous serons bénis. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Nous serons bénis à l'extérieur et à la maison. ஏன் எங்களை எல்லாமே சோவை பண்றாங்க, பார்க்கறாங்க. Parce que nous sommes surveillés. ஹalleluya, Alléluia. ஹalleluya. யாருக்கு தெரியும் பைத்தியக்காரர் அந்த பைத்தியம் ஸ்டார்ட் பண்றது யாருக்கு தெரியும்? Qui sait quand la folie commence? யாருக்கு டிப்ரெஷன்காரர் யாருக்கு தெரியும்? யாராவது பார்த்துருக்கிறீங்களா? Quelqu'un a déjà vu quelqu'un de dépressif? டிப்ரெஷன் பைத்தியம் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ண. என்ன ஸ்டார்ட் பண்ண? ஐயோ அங்கே யாரும் பார்த்து நிற்கிறாங்க இதுதான் சொல்லுவாங்க. Quand nous avons la folie, nous nous inquiétons du regard des autres. யாரோ பார்க்குற மாதிரி, யாரோ பேசுகிற மாதிரி சத்தமும் ஆளும் தெரிஞ்சுண்டா அதனுடைய அர்த்தம் பைத்தியம் ஸ்டார்ட் பண்ண போகுது. Quand nous nous inquiétons par rapport au regard des autres, ça veut dire que nous avons இது la வந்து folie. ஒரு ஆவிக்குரிய உண்மை. அது உண்மை. C'est la vérité. ஓய், ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, Nous avons comme si quelqu'un parle avec nous, யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. que quelqu'un nous regarde. ரெண்டும் உங்களுக்கு யாராவது சொல்லிட்டா Si quelqu'un vous dit ces deux choses-là, உடனடியாக டெலிவரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஆட்சேபிக்க வேணும். nous devons prier pour eux. அது ரெண்டுமே உண்மையான காரியம். Ces deux choses-là sont vraies. ஏனென்றா எங்களை இந்த கிரியேஷன் எல்லாமே எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. Parce que la création nous regarde. அல்லேலூயா. Alléluia. ஆனபடியால Alors, நாங்கள் ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு லீடர்களாக, ஒரு குடும்பத்தை நடத்துகிற தாய் தகப்பன்மாராக, மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். nous devons vivre comme des vrais leaders. ஆமென். ஹalleluya. இது ரொம்ப நமக்கு என்னது முக்கியமான ஒரு காரியம். C'est quelque chose de très important. ஆனபடியே தான் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நேற்று நாங்கள் சொல்லிக் கொடுத்தது இன்னொரு 3-4 ஸ்டெப்ஸ் சொல்லிக் கொடுத்தது. Hier, nous avons vu au Bible Study 3-4 points. Choses. அதில் நாங்கள் ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், C'est les étapes qu'il faut avoir pour être un bon leader. லீடர் வந்து எப்பயுமே அப்ரிசியேட் பண்ணுவார். Un leader apprécie toujours les choses. ஒரு டிக்டேட்டர் எப்பயுமே குறப்பிடிப்பார். Un dictateur a toujours des mauvaises choses à dire. அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லைன்னு சொல்றது ஒரு டிக்டேட்டர். Un dictateur dit toujours des mauvaises choses. ஆனால் லீடர் Et un leader, ஓடி போய் கிளீன் பண்ணுவார், il va courir et nettoyer. ஓடி போய் வேலை செய்வார், Il va courir et faire les choses. ஓடி போய் தூக்கி விடுவார், Il va courir pour aider quelqu'un. ஓடி போய் நிமித்தி விடுவார். Il va courir pour aider. சகலதையும் தாங்கும், சகலதையும் சகிக்கும், இருமப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது. Il va toujours faire les bonnes choses. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளா இருப்பார், Il sera un exemple pour les autres. ஒரு முன்மாதிரியா இருப்பார். Il sera devant. கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கர்த்தர். Dieu est en face de nous. Et அவர் எங்களுக்கு ஒரு லீடர் மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய மூத்த சகோதரம். ce n'est pas seulement un leader pour nous, mais un grand frère. கிராண்ட் ஃப்ரேயர் என்று சொன்னா ஒரு முக்கியமான, அவர் எங்களை தூக்கி நடத்துகிற ஒரு தலைவர். Il nous soulève et nous fait marcher dans la bonne voie. அப்ப நாங்க ஒவ்வொரு தரம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல குவாலிட்டிக்குள்ள நாங்கள் வர வேணும். Nous devons tous venir dans une bonne qualité de vie. யாரோட என்னத்தை பேசுறது? Qu'est-ce qu'on doit parler avec les autres? விசேஷமா முக்கியமா நாங்க லேடிஸோட பேசிக்கல. Quand nous parlons à une femme, ரொம்ப கவனமா இருக்க வேணும். nous devons faire très attention. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்க வேணும். Très attention. அல்லேலூயா. ஏனென்றா முதல வாய்க்குள்ள கொண்டு போய் தலையை கொடுத்த மாதிரி. C'est comme si nous donnions notre tête à un crocodile. ஆனா லேடிஸ் வந்து நீங்க சும்மா சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. Nous ne devons pas sous-estimer les femmes. ஏதாவது தேவையில்லாம பேச்ச கொடுத்தீங்களோ, Si nous parlons n'importe comment, நீங்க நரகத்தை இங்கேயே பார்ப்பீங்க. nous allons voir l'enfer ici. நரகத்தை இங்கேயே பார்த்துருவீங்க. ஆனா அப்படி எல்லாரும் அப்படி இல்லை, ஆனா இருக்கிறாங்க. Elles sont pas tous comme ça, mais il y en a. ஆனபடியால
ஏனென்று அது ரொம்ப கஷ்டம். C'est difficile. ஆமாம், அவங்களுக்கு ஆண்களை விட நிறைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். Dieu leur a donné beaucoup d'intelligence par rapport aux hommes. வரப்போகிற அநேக காரியங்கள் அவங்களுக்கு நிறைய தெரியும். Elles savent beaucoup de choses par rapport au futur. அவங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி விஞ்ஞான ரீதியாகவே அவங்களுக்கு பயங்கரமான மெமரி கெப்பாசிட்டியில் ஃபுல்லாக கணக்கை யூஸ் பண்ணுறாங்க. Elles ont beaucoup de capacités mentales. நாங்கள் 5 வீதம் கூட நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. Nous n'utilisons que 5%. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. Elles utilisent plus de 25%. நீங்கள் பிரச்சனையை சொன்னால் அவங்க ஆண்டு திகதி நேரம் டைம் இடம் எல்லாமே தருவாங்க. Quand vous leur dites un problème, elles vont vous donner les dates, heures précises. ஃபுல் டீட்டெயில் தருவாங்க. Elles vont vous donner tous les détails. ஆனபடியால் சாலமோன் ராஜா சொன்னார், Alors le roi Salomon a dit, 1000 பேரில் ஒரு நல்லவனை கண்டான், parmi 1000 personnes, j'ai vu une bonne personne, ஆனால் பொம்பளைகளை நான் கண்டுபிடிக்கலன்னு சொன்னார். mais je n'ai vu 0 femme. அல்லேலூயா. சாலமோன் ராஜா ட்ரை பண்ணி பார்த்து தான் அவர் சொன்னார், அந்த வசனத்தை எழுதிக்கிறார். 1000 மனைவி மேலே அவருக்கு. Il a essayé, mais il n'a pas trouvé. அல்லேலூயா. ஆனபடியால் சரி, அவர் நல்ல லீடர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்கள், Les enfants de Dieu, கர்த்தர் தெரிஞ்செடுத்த தன்னுடைய பிள்ளைங்கள், les enfants de Dieu que Dieu a choisis, அப்படி இல்லை. ils sont pas comme ça. அவங்க நல்லவங்கள். Ils sont bien. அவங்க என்ன செய்வாங்க? Qu'est-ce qu'ils font? அவங்க ஊழியத்தை, அதாவது கர்த்தருடைய சரீரத்தை பாதுகாக்கிறவங்க. Ils protègent Dieu, le nom de Dieu. ஹல்லேலூயா. Alléluia. போன வாரம் நாங்கள் பார்த்தோம், கால் கழுவுற தண்ணீரை தான் கர்த்தர் சுவையுள்ள ரசமாக மாற்றினார். C'est l'eau avec laquelle on lave le pied que Dieu a transformé en vin. உண்மையிலே பெரிய ஊத்த தண்ணி. C'est de l'eau sale. அதாவது லோது பியூரிஃபிகேஷனுக்கு வைக்கப்பட்ட லோ. C'est de l'eau de purification. நம்ம ஊர்ல மாதிரி காலை வெளியில தண்ணி ஊற்றி கழுவிட்டு போறது இல்லை. Ce n'est pas comme au pays quand nous lavons le pied avec de l'eau. இஸ்ரவேலுக்கு எத்தனையோ தடவை நான் 40 தடவை நான் போயிருக்கிறேன். Je suis parti en Israël plus de 40 fois. அங்கே நாங்க பார்க்க கால் தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. Ils ne gaspillent pas l'eau. அந்த கால் கழுவுற எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. Il y a beaucoup d'étapes pour laver les pieds. ஆனபடியால் அந்த கர்த்தர் சுவையான ரசமாய் மாற்றினது. Dieu a transformé en bon vin. இனியிலேண்ட ஊத்த கால் கழுவின தண்ணியை. C'est de l'eau sale. Très sale. அப்ப நாம கர்த்தர் எங்களை அப்படித்தான் கர்த்தர் எங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். C'est comme ça que Dieu nous a reconnus. ஒன்றுக்கும் உதவாதவர்கள். Nous sommes bons à rien. ஒன்றுக்குமே குவாலிஃபிட்டி இல்லாதவர்கள். Nous sommes des gens non qualifiés. ரிஃப்யூஜியல். Nous sommes réfugiés. நாங்கள் நாடற்றவர்கள். Nous n'avons pas de pays. எங்களுக்கு வேற இல்லாதவர்கள், ரசின் இல்லாதவர்கள். Nous n'avons pas de racines. ஆனா கர்த்தர் எங்களை உங்களை கொண்டு வந்து, Et Dieu nous a ramenés. இந்த தேசத்துல கொண்டு வந்து Dans ce pays, il nous a ramenés. அவர் தன்னுடைய ஞானத்தினால் உங்களை நிரப்புறார். Il nous remplit de sa sagesse. அவர் என்ன சொல்றார்? Qu'est-ce qu'il dit? நீ எதை சம்பாதிக்காவிட்டாலும், Même si tu ne fais rien, அதாவது ஞானத்தை சம்பாதி. mais cultive l'intelligence. அதான் ஞானத்தை மறந்து விடாத. N'oublie pas l'intelligence. சபையில உன்னை கர்த்தர் தூணாய் மாற்றுவாராம். Dieu va nous transformer en pilier pour l'église. அப்ப பாருங்க, தூண் சொல்றது பாருங்க, அது ஒரு அலங்காரமான அந்த சபையை தாங்குகிற ஒரு லீடர் சபையை தாங்குகிறவர். C'est quoi des piliers? C'est ceux qui protègent l'église, qui tient l'église. அது என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த தூண் ஆடக்கூடாது. N'importe quel problème, les piliers ne doivent pas bouger. அது தூண் கர்த்தர் தூணா மாத்த அடிக்கடி தூணை மாத்திட்டு இருக்கிறவரா கர்த்தர்? Est-ce que Dieu transforme à chaque fois comme des piliers? இல்ல, அவர் அது அசையாம இருக்கிறது. Non, c'est quelque chose qui ne bouge jamais. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடியால தேவன் அதாவது உங்களை சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தூணாய் மாற்றி இருக்கிறார். Chaque personne de l'église, Dieu vous a transformé en tant que pilier. உங்களுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை தூணா மாற்றி இருக்கிறார். Des piliers pour votre famille. ஆமா, நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அதை நாங்க கரெக்டா நாங்கள் இருக்க வேணும். Nous devons être corrects dans n'importe quelle situation. எங்களுடைய கரெக்டர் தான் தேவன் எங்களுக்கு அதுதான் ஒரு நாளைக்கு நாங்க கர்த்தருக்கு கொண்டு போற காரியம். C'est notre caractère que nous devons emmener à Dieu. எங்களுடைய அபிஷேகம் அது தேவையில்லாத ஒரு காரியம். Notre bénédiction, ce n'est rien. நோ, அபிஷேகம், L'onction, ce n'est rien. அது ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். Nous devons respecter, ஆனால் mais அபிஷேகம், அதாவது பிசாசுக்கும் ஒரு அபிஷேகம் இருக்குது. même le diable a une onction. ஆனால் எங்களுக்கு பிசாசுக்கு ஒரு நல்ல கரெக்டர் இல்லை.
Mais le diable n'a pas un bon caractère. ஆனபடியே தான் அதை நாங்கள் பிசாசன்னு கூப்பிடுறோம். C'est pour cela qu'on l'appelle le diable. ஆனபடியால் எங்களுக்கு முதல் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், La première chose que Dieu nous a donnée, ஒரு சுபாவம். c'est சுபாவம், கேரக்டர். le caractère. கத்தரை போல நாங்க, அதாவது அந்த குழந்தை ஒரு ஆள் கேள்வி பண்ணுங்க, கத்தரை போல என்ன செய்ய நாங்க மாற வேண்டும். Nous devons nous changer comme Dieu. ஆமென். கத்தரை போல என்ன செய்ய வேணும்? மாற வேணும். Nous devons devenir comme Dieu. அவருடைய சாயலாக நாங்க மாற வேணும். Nous devons devenir comme lui. இது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல. Ce n'est pas quelque chose de très difficile. ஏற்கனவே நாங்க அவருடைய சாயலாத்தான் நாங்கள் இருந்த நாங்கள். Même avant, nous étions comme lui. உடனே திசா இது கத்தர் எங்களை கிரியேட் பண்ணிட்டார், தன்னுடைய சாயலாத்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறார். Il nous a créés comme son image. ஆனபடியால இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான காரியம் இல்ல. Et ce n'est pas quelque chose de très difficile. ஆனபடியால தான் நாங்கள் ஒரு லீடராக நாங்க மாற வேண்டும் என்று சொன்னால், Si nous voulons nous transformer en tant qu'un leader, எங்களுடைய கரெக்டரை நம்முடைய கரெக்டர்ல கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேணும். nous devons nous faire attention à notre caractère. ஒரு ரிச் குவாலிட்டி, Une qualité riche. ஒரு ராஜா என்று சொன்னால், Un roi, ஒரு சிங்காசனம் இருந்தா போல ராஜாவாக முடியாது. il ne peut pas devenir n'importe comment en tant que roi. ஒரு த்ரோன் இருந்தா ராஜாவாக முடியாது. Il ne devient pas un roi quand il y a un trône. ஒரு முடி இருந்தா ராஜாவாக முடியாது. Il ne devient pas un roi quand il y a une couronne. ராஜாவான்னு சொன்னா அவனுடைய ரத்தம் ராஜரீக ரத்தமா இருக்க வேணும். Il faut que son sang soit en tant que roi. அது அந்த ராஜரீக பிளட் இருக்க வேணும். Il faut qu'il a le sang royal. அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது. C'est pour cela que la parole dit, நற்குல திராட்சை செடிகளாக நான் உங்களை தெரிஞ்செடுத்தேன். je vous ai choisi comme des நல்ல நல்ல அதாவது நல்ல ஆட்களாக, comme des bonnes personnes, அதாவது நற்குலமான நல்ல குலத்து பிள்ளைகளாக, comme des bonnes personnes, ராஜரீகம் உள்ள பிள்ளைகளாக, comme des personnes royales. ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை பிடிச்சால், Si nous capturons un autre pays, அந்த நாட்டில் இருக்கிற ராஜகுலத்து ஆக்களை தான் அவங்க அப்படியே உயிரோடு பிடிச்சு கொண்டு போவாங்க. டேனியல், சாத்ராக், மேஷாக் அவங்கள கொண்டு போனாங்க. ils captureront seulement les personnes avec de la royauté. ரோட்ல நிற்கிற பிச்சைக்காரர் எல்லாரும் கொண்டு போயிடுவாங்க. Ils tueront les personnes dans les rues. ஆனபடியால நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராஜரீக ஒரு அழைப்புள்ளவர்கள். Chaque personne, nous sommes des personnes avec un appel royal. கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய தரிசனங்களை வச்சிருக்கிறார். Dieu vous a mis des grandes bénédictions en vous, des grandes. என்னுடைய நினைவுகள் ஒன்றும் தீமைக்கு அல்ல. Mes pensées ne sont pas pour le mal. எல்லாம் மேன்மையான காரியங்களுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். Dieu nous a appelés pour faire des grandes choses. இன்றைக்கு நம்முடைய சர்ச்சில் பாருங்க, Voyons dans notre église, சாதாரண நம்மகிட்ட வளர்ந்த பிள்ளைங்க இன்றைக்கு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காங்க. les petits enfants qui ont grandi à l'église sont des professeurs à l'université, அல்ல சோர்பன்ல à Sorbonne. டிரைவரா இருக்கிறாங்க. Ils sont conducteurs de train. நிறைய எத்தனையோ அவகா இருக்கிறாங்க. Il y a des avocats. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் கட்டிக்கொண்டு வரார். பைலட் இருக்கிறாங்க. Il y a un pilote de ligne. யோசிச்சு பாருங்க. Imaginez. இதெல்லாம் பாருங்க, சாதாரண ஆட்களை எடுத்து கர்த்தர் ராஜரீகமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வரார். Il a pris des personnes simples et il les a élevées. அதே மாதிரி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல நாட்கள் உண்டு. Comme cela, chacun d'entre nous, nous avons une élévation. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. Vos croyances ne seront pas en vain. நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ராஜரீக ஒரு அழைப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். Dieu a un très grand appel pour chacun d'entre nous. ஏதாவது ஒரு பலவீனத்துல நீங்க விழுந்துட்டீங்களா? Même si vous êtes tombé dans le mal, ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள குடும்பம் போயிட்டுதா? si vous avez un problème dans la famille, கவலைப்படக்கூடாது. il ne faut pas s'inquiéter. எங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு கண்மலை உண்டு. Nous avons une bénédiction. ஒரு கண்மலை உண்டு. ஒரு கண்மலை கொம வந்தியில உங்களுக்கு ரொஷே ஒன்று இருக்குது. Nous avons un rocher. அந்த ரொஷேக்குள்ள நாங்க நிமிந்து நிற்கக்கூடிய அது குவாலிட்டியோட இருக்கிறது. Nous avons une qualité pour être droit. ஆனபடியால் அவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். Il nous abandonnera jamais. என்னிடத்துல வர்ற யாரையுமே நான் புறம்பை தள்ள மாட்டேன். Il n'abandonnera personne qui vient en lui. அல்லேலூயா. Alléluia. நானெல்லாம் பிரான்ஸ்ல 3-4 வருஷம் ரோட்ல SDF இருந்தேன். J'étais SDF pendant 3-4 ans en France. ஒரு நாள் 2 நாள் இல்ல 3-4 வருஷம்.
pas de 3 jours, 3-4 ans. ஓய் அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கனபேர் செத்து போயிட்டாங்க. Il y a beaucoup des amis, mes amis qui sont décédés. அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு பில்லோவர் கூட எங்களுக்கு வேண்டுறதுக்கு தெரியாது, காசும் இல்லை. Je n'avais pas d'argent même pour acheter un pull. உள்ளுக்குள்ள பேப்பர் தான் வச்சிருக்கிறது. J'avais des papiers à l'intérieur. நல்லா சுற்றி நல்லா பேப்பரை போட்டு வெளியால் அப்படி தான் எங்களுடைய அரணான கோட்டை. Je m'habillais avec du papier. ஆமேன். கீழே சொக்ஸுக்கு நல்ல சொக்ஸ் இருக்காது, கீழே கார்ட்போர்ட் மட்டை சப்பாத்துக்கு. Vous n'avez pas des bonnes chaussettes, j'avais du carton dans les pieds. எனக்கு தெரியும் SDF லைஃப் எப்படியான லைஃப் என்று. Je connais la vie d'un SDF. ஓய் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப். C'est une vie très intéressante. எந்த நேரமும் சொக்ஸ் எடுக்கலாம். On peut prendre à n'importe quel moment des chaussettes. எந்த நேரமும் டிஷர்ட்டுக்கு மெட்டீரியல் இருக்கும். Nous avons du matériel pour faire des t-shirts. அது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப். Mais c'est une vie différente. பழகிட்டா ஒவ்வொன்றும் கீழே கிடக்கிற எல்லாமே எங்களுக்கு பெரிய ஆயுதமாக மாறிடும். Toutes les choses qui sont par terre, c'est comme une arme pour nous. கொஞ்சம் பசின்னா நாங்கள் எந்த பூலையும் தேடி போகலாம். Si nous avons faim, nous pouvons aller voir n'importe quelle poubelle. அதுக்குள்ள வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் இருக்கும். Il y aura à manger de différentes choses à manger. நீங்க நினைக்க கூடாது SDF எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றனால வேற வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அது லைஃப். Nous ne devons pas penser que les SDF ont du mal à vivre, mais ils ont une vie différente. அன்றைக்கு ஒரு நாள் போய் SDF போய் பார்த்தேன். Je suis parti voir un SDF. எப்படி நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். J'ai parlé avec lui. அவர் நான் இந்த லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாராமன்னு சொன்னான். Il essaye d'avoir de l'expérience dans la vie. அவர் அப்போ தான் நான் யோசிச்சேன். அவர் பெரிய ப்ரொஃபஸர் ஒரு ஆள். C'est un grand professeur. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த SDF வாழ்க்கையை தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணும்னு சொல்லி. Il a tout laissé et il a essayé, il voulait faire une expérience dans la vie d'un SDF. நான் சொன்னேன் நீங்க விண்டருக்கு சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லி. Je lui ai dit de faire également pendant l'hiver. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி. Vous avez besoin de cette expérience. ன்னு சொல்லிட்டு போறார். ஆமென். ஆனா கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர். Dieu est un Dieu suffisant. எல்லாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போகணும்ன்ற அவசியமே இல்லை. Nous ne devons pas aller tous dans cette expérience-là. ஏண்டா கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். Car Dieu est suffisant pour nous. அவர் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு வந்தவர். Il a subi tous les problèmes. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்களால உட்படுத்தப்பட்டவர். Il est rentré dans l'expérience. இல்ல அவர் அதாவது உட்படுத்தப்பட்டவர். À l'intérieur. தன்னை கமிட்மெண்ட் பண்ணனவர். Il est rentré dans l'expérience. அவருடைய ஒரு லீடர். Un leader. நாங்க எந்த சிச்சுவேஷனையும் நீங்க பார்க்க கூடாது. Nous ne devons pas voir dans n'importe quelle நீ situation. அகூஷ் நீ அத்ரோத். Ni à gauche ni à droite. ஜோஷுவா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடர். Joshua est un grand leader. அவர் லைஃப்ல ஃபெயிலியரே இல்ல. Il n'a pas eu de défaite dans sa vie. ஒரு ஃபெயிலியரும் இல்ல. Il a eu 0 défaite. என்ன காரணம் என்ன? Pourquoi? அவர் கரெக்டா தன்னுடைய லீடரை ஃபாலோ பண்ணினார். Parce qu'il a suivi de manière correcte son leader. மோசேயை கரெக்டா ஃபாலோ பண்ணினார். Il a bien suivi Moïse. கரெக்டான நோட்ஸ் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா எடுத்தார். Il a pris les notes et il a bien suivi son leader. அகூஷும் அத்ரோத்தும் அவர் பார்க்க இல்லை. Il n'est pas parti à droite ou à gauche. தனக்காக ஒரு அந்தஸ்தை பிடிக்கணும்னு அவர் ட்ரை பண்ண இல்லை. Il voulait pas aller d'un autre côté. கர்த்தர் மறுபடியும் சொல்றார். Dieu lui redit. நீ வான்னு மறுபடியும் கேட்கிறார். Dieu demande de venir. அதாவது அவருக்குள்ள பெருமை இருக்கே இல்ல. Il n'avait pas de jalousie en lui. ஓர்கை இருக்கே இல்ல. Il était humble. அந்த பொசிஷனை கிராப் பண்ணணும்னு சொல்லி அந்த பதவி ஆசை இருக்கே இல்ல. Il ne voulait pas prendre une position haute. ஆனால் அவர் பாருங்க எப்படியாப்பட்ட லீடர்னு சொன்னால். C'est quel genre de leader? தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் லீடரா இருக்கே இல்ல. Il n'était pas leader seulement pour son peuple. சூரியன் சந்திரன் எல்லாத்தையுமே அவர் அடக்கினார். Il était leader pour tout ce qui est soleil, lune. எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தார். Tout était sous son contrôle. அப்ப ஒரு லீடர், un leader, தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ce n'est pas seulement pour sa famille, தன்னுடைய சபைக்கு மாத்திரமல்ல, ce n'est pas seulement pour son église, சூப்பர் நேச்சுரலான இருக்கிற காரியங்களுக்கே அவன் லீடரா மாறுறான். il est également leader pour tout ce qui est supernaturel. ஒரு ஆளுக்கு வியாதி வந்துட்டுதா, quand quelqu'un a une maladie, ஒரு ஆளுக்கு சுகம் இல்லையா, quelqu'un est pas bien, நீங்க கையை நீட்டி நீங்க ஜெபிக்க வேணும். nous devons prier pour lui. உலகத்துக்கு கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். Dieu nous a mis en tant que bénédiction pour cette terre. வீட்டுல பிள்ளைக்கு போய் டொலிப்ரன் நீங்க எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி, avant de donner du Doliprane pour votre enfant, நீங்க பிள்ளையை கையை வச்சு நீங்க ஜெபிக்க வேணும். nous devons prier pour lui. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அப்படியான காரியங்களை செய்வார்.